அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீர் நாக்ரோட்டா ராணுவ நிலையின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் அந்த பதிவை தற்போது நீக்கியிருக்கிறது. பயங்கரவாதிகள் தாக்குதல் பதிவை என்ஐஏ செய்தி நிறுவனம் நீக்கியிருக்கிறது. தாக்குதல் நடைபெறவில்லை என ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. சந்தேகத்திற்குரிய நடமாட்டங்கள் கண்டறியப்பட்டதாகவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடைபெறுவதாகவும் மீண்டும் பதற்ற நிலை இருப்பதாகவும் அண்மை செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இந்திய ராணுவம் தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியானது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் எந்தவித தாக்குதலும் இல்லை, எந்தவித துப்பாக்கிச் சூடும் இல்லை என்று இந்திய ராணுவம் தரப்பில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இந்திய அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தது. இதேபோல புதிய தலைமுறை ஆசிரியர் திரு சமசும் பதிவு செய்திருந்தார். பாகிஸ்தானில் பல நிலைகளில் அதிகார மையங்கள் இருப்பதாலும் பல பயங்கரவாத அமைப்புகள் இருப்பதாலும் அவர்களுடைய சதியாக கூட இருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் அவர் பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தன்னுடைய பதிவை நீக்கியிருக்கிறது. அங்கு எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை, ராணுவ நிலைகள் மீதான தாக்குதல் இல்லை என்ற ஒரு செய்தியை ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய தகவலாக பார்க்கின்றோம். வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். வழக்கமாக பகல் நேரங்களில் செய்தியாளர்களை சந்திப்பார். இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்ற பிறகு அவர் பல்வேறு காலங்களில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இவை அனைத்தும் பகல் நேரங்களில் நடைபெற்றவை. தற்போது சண்டை நிறுத்தம் அறிவிப்புக்கு பிறகு சில தாக்குதல்கள் மீண்டும் தொடர்ந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அவசர நிலையில் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக நாம் பார்க்கின்றோம். எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் எந்தவித தாக்குதலும் இல்லை என இந்திய ராணுவம் பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக முக்கியமான தகவலாக இருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஜம்மு காஷ்மீர், ஜம்மு, ஆர்எஸ்புரா உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் பறந்ததாகவும் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளியான நிலையில் தற்போது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களிடையே மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லையோர மாநில மக்களிடையே மீண்டும் தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்து விட்டதா என்ற அச்சம் எழுந்த நிலையில் தற்போது வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்திப்பது என்பது பதற்றத்தை தணிக்கும் வகையில் அமையும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்று மாலை 5 மணியிலிருந்து சண்டை நிறுத்தத்திற்கு அமலுக்கு வந்ததாக இரு நாடுகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் ஜம்மு, பஞ்சாப் உள்ளிட்ட சில மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் மின்தடையும் அமலுக்கு வந்தது. அதே நேரத்தில் மக்கள் பாதுகாப்பாக இருங்கள், எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை என அந்த மாநில காவல்துறை மற்றும் இராணுவம் தரப்பிலும் கூட ஒரு எச்சரிக்கையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக அண்மை தகவலாக கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியான நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகளுடன் மீண்டும் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இப்படியான பதற்றமான சூழல் நிலவக்கூடிய நிலையில் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விரைவில் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அந்த விளக்கத்தை அளிக்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து என்ன நடந்தது என்பது பற்றி விவரிக்க இருக்கிறார். அவர் விவரித்த பிறகே உண்மையாலுமே எல்லை மாநிலங்களில் மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதா இல்லை அவை அனைத்தும் தகவல்களா என்பது தெரிய வரும். இன்னும் சில நிமிடங்களில் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார்.
இது தொடர்பாக பேசுவதற்காக டெல்லி செய்தியாளர் ராஜு நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜு, மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில அஜித் தோவல் உயர் அதிகாரிகளோட ஆலோசனை ठीक से समझे और इस अतिक्रमण को रोकने के लिए तुरंत उचित कार्रवाई करें। सेना ने इस स्थिति पर कड़ी नजर रखी हुई है और उसे किसी भी अतिक्रमण से निपटने के लिए ठोस और सख्त कदम उठाने के लिए आदेश दे दिए गए हैं। गुड इवनिंग। For the last few hours, there have been repeated violations of the understanding arrived at earlier this evening between the Directors General of Military Operations of India and Pakistan. This is a breach of the understanding arrived at earlier today. The armed forces are giving an adequate and appropriate response to these violations, and we take very, very serious notice of these violations. We call upon Pakistan to take appropriate steps to address these violations and deal with the situation with seriousness and responsibility. The armed forces are maintaining a strong vigil on the situation. They have been given instructions to deal strongly with any instances of a repetition of the violations of the borders along the international border as well as the line of control. Thank you. எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது பாதுகாப்பு வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அதனை உறுதி செய்திருக்கிறார். சண்டை நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அவசர செய்தியாளர் சந்திப்பில் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். சற்று முன்னாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். எல்லையில் விதிமீறி தாக்குதல் தொடர்வதாகவும் அவர் தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார். போர் சண்டை நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட பிறகு பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் அவர் அந்த கவலையை தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய படைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விக்ரம் மிஸ்ரி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். पिछले कुछ दिन से चल रही सैन्य कार्रवाई को रोकने का समझौता आज शाम को हुआ था। पिछले कुछ घंटों से इस समझौते का पाकिस्तान की ओर से घोर उल्लंघन हो रहा है। भारतीय सेना जवाबी कार्रवाई कर रही है और इस सीमा अतिक्रमण से निपट रही है। ये अतिक्रमण अत्यंत ही निंदनीय है और पाकिस्तान इनके लिए जिम्मेदार है। हमारा मानना है कि पाकिस्तान इस स्थिति को ठीक से समझे और इस अतिक्रमण को रोकने के लिए तुरंत उचित कार्रवाई करे। सेना ने इस स्थिति पर कड़ी नजर रखी हुई है और उसे किसी भी अतिक्रमण से निपटने के लिए ठोस और सख्त कदम उठाने के लिए आदेश दे दिए गए हैं। Good evening. For the last few hours, there have been repeated violations of the understanding arrived at earlier this evening between the Directors General of Military Operations of India and Pakistan. This is a breach of the understanding arrived at earlier today. The armed forces are giving an adequate and appropriate response to these violations, and we take very, very serious notice of these violations. We call upon Pakistan to take appropriate steps to address these violations and deal with the situation with seriousness
and responsibility. The armed forces are maintaining a strong vigil on the situation. They have been given instructions to deal strongly with any instances of a repetition of the violations of the borders along the international border as well as the line of control. Thank you. சண்டை நிறுத்த அறிவிப்பை மீறி பாகிஸ்தான் சில மணி நேரங்களாக தாக்குதலை தொடர்ந்து வருவதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம்.